Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈஸியான பன்னீர் மசாலாவோட ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 200 grams ஆஃப் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 1லேருந்து 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம். அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்னால் நமக்கு என்ன வேணும்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தயிர். அது நல்லா ஒரு திக்கான டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். அடுத்து 3 ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் என்ன ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ரெசிபியை ஆரம்பிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் எண்ணெயை ஊற்றலாம். அதுக்கப்புறம் அதில் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஜீரகத்தையும் போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கலாம். செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற ஆனியன்ஸை ஆட் பண்ணலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள், அடுத்து கரம் மசாலா, அடுத்து தனியாத்தூள், அப்புறம் கடைசியில் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் அது ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அதை மூடி வச்சு அது நல்லா அப்சர்வ் ஆக விடலாம். இப்போது மூடியை திறந்துட்டு நம்ம அதை இன்னொரு தடவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா அது அந்த இப்போ நம்ம மிக்சர் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம 2 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கிறத நம்ம ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். ஆனால் இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம தயிரும் விட்டுட்டு நல்லா வந்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி 2 கூடியும் நல்லா வதக்கலாம். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 minutes கழித்து நம்ம திருப்பியும் ஓப்பன் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம்.
வந்துருந்துச்சுன்னா விட்டுடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கும்போது நம்ம திருப்பி அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் அதை பாயில் பண்ண விடலாம். இப்போது நல்லா வதங்கி நல்லா நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ ஆஃப் தி டிஷ் நம்ம பன்னீரை நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதை உடையாமல் அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம கார்னிஷிங்க்கு வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி. இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.